தாத்தா சினிமா பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆண்டோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கேபிஒய் பாலா அவர்கள் ஹீரோவாக நடித்து அவரோட முதல் படம் இது வெளிவந்திருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கேபிஒய் பாலா அவர்களை நிறைய பரிமாணங்களில் பார்த்துருப்போம். காமெடினா பார்த்துருப்போம், ஷோ ஹோஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம், இது மாதிரி ஸ்கிட்டு ப்ளே பண்ணி பார்த்துருப்போம், இந்த மாதிரி நிறைய அவதாரங்களில் பார்த்துருப்போம். இன்றைக்கி அவரோட மிக நீண்ட கனவான ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்கணும் அப்படின்ற ஆசையை முன்னிறுத்தி இன்றைக்கி அவர் வந்து ஹீரோவாக டெபியூட் ஆகிருக்காரு. அந்த படம் தான் காந்தி கண்ணாடி. இந்த காந்தி கண்ணாடி படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தோம்னா ஷெரீஃப் அவர்கள் இயக்கியிருக்காரு. அவரு தான் எழுதி இயக்கியிருக்காரு. படத்தோட மியூசிக் பார்த்தோன்னா விவேக் மெர்வின் அவர்கள். அவங்க நிறைய படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. பட்டாசாக இருக்கட்டும், இல்லை அடகரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு அவங்க மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேபிஒய் பாலா நடிச்சிருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி அப்படின்ற படத்துக்கும் அவங்க தான் மியூசிக்கு. அண்ட் இப்போ படத்தோட லீடு ஆக்டர்ஸ் பார்த்தோம்னா நம்மளோட ஹீரோவாக கேபிஒய் பாலா அவர்கள், ஃபீமேல் லீடாக நமிதா அவர்கள் பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னொரு மிக முக்கியமான கேரக்டரில் பாலாஜி சக்திவேல் அவர்கள் பண்ணியிருக்காரு. நம்ம இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்கள் தான் இந்த காந்தின்ற கேரக்டரே அவர் தான் ஹோல்ட் பண்ணுறாரு. அண்ட் படம் முழுக்கவே வர்றாரு. ஸோ முதல் படியாக பார்த்தோம்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். படம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தோட கதையை நான் சொல்ல வரல, சும்மா நான் ஒன்லைனாக சொல்கிறேன். ஒரு வயதான கப்பல் இருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சாரும் அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக காட்டுறாங்க. பாலா இருக்கார். பாலாவுக்கு வந்து அவரோட லவ்வராக கேர்ள் ஃப்ரெண்டாக நமிதா அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலாஜி சக்திவேல் சாரும் அவரோட ஒய்ஃபும் ஒரு ட்ராக்கில் போகிறாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றாங்க. இந்த பக்கம் பாலா வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சு நடத்துகிறாரு. கடைசியாக அந்த உடனே பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கு ஒரு ஆசை வருது, 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு. அவர் போய் பாலா கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. கடைசியாக வந்து கல்யாணம் நடக்குதா இல்லையா, பாலா வந்து அந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்கிறாரு, உண்மையாலுமே கல்யாணம் நடந்ததா, அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அது எப்படி சால்வ் பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷயங்களை தான் பாலாவை முன்னிறுத்தி இந்த கதை வந்து நகருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா படம் ஆரம்பித்த முதல் நொடியிலிருந்தே நம்மளோட இயக்குனர் அவர்கள் கதைக்குள்ளே போகிறாரு. அவரோட ரைட்டிங்கை பாராட்டி ஆகணும், நம்ம டைரக்டரோட ரைட்டிங்கை. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு. எந்த இடத்துலையுமே சரி தேவையில்லாத காட்சிகளோ தேவையில்லாத டைலாக்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பரான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படம் ஆரம்பித்த முதல் நொடியிலேயே அவரோட கதைக்குள்ளே போகிறாரு. இந்த கதை வந்து ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றத பாலாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் சொல்ல வராரு. அவருக்கு அடுத்தடுத்த காட்சிகள் மூலமாக கதை வந்து வேகமாக நகருது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. எங்கேயுமே லேகே இல்லை. இப்போ சமீபத்திய படங்களில் இயக்குனர் அவர்கள் ரொம்ப கவனமாக பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பல்வேறு திரைப்படங்களாக லேகாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இந்த மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் வந்த படங்கள் நிறையா போய் ஃப்ளாப் ஆகிருக்கு. அப்படின்றத டைரக்டர் மைனூட்டாக நோட் பண்ணி அவரோட ரைட்டிங்கில் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த இடத்துலையுமே தொய்வு இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான கட்டு, ரொம்ப ஷார்ப்பான ரைட்டிங் மூலமாக ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வேகமாக நகர்ந்து போகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே நம்ம ஒரு ஜாலியான பாலாவை பார்க்கலாம். வழக்கமாக நம்ம டிவியில் பார்க்குற பாலாவை அங்கங்கே கொஞ்சமாக காட்டியிருப்பார். அதே சமயத்தில் இந்த காதல் காட்சிகள் மூலமாகவும் ஒரு பாலாவை வித்தியாசமான கோணத்தில் நம்மளோட இயக்குனர் அவர்கள் காட்டியிருப்பார். ரைட்டிங் நல்லா இருக்கிறதுனால கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக நகர்ந்து போகுது. இன்டர்வல் பாயிண்டில் ஒரு நல்ல ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க. ரொம்ப ஹைப் ஏற்றாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஒரு நல்ல ட்விஸ்ட் வச்சு ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வலில் டீசெண்டாக முடிச்சிருக்காங்க டைரக்டர். ஸோ அந்த வகையில் நம்ம இயக்குனரை பாராட்டி ஆகணும். அண்ட் இன்னொரு விஷயம், செகண்ட் ஹாஃபில் தான் பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ சமீபத்திய படங்கள் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுமாராக போயிருக்கும், ஃப்ளாப்பாக இருக்கும். பட் அந்த மாதிரி இந்த படம் இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பயங்கர எமோஷ்னலாக கொண்டு போயிருக்காங்க. இப்படி ஒரு கதை அம்சத்தையும் ஒரு ஸ்க்ரீன் பிளேவையும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவில் கதை வந்து ரொம்ப எமோஷ்னலாக நகர்ந்து போகுது. இயக்குனர் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு இண்டிவிஜுவலாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பாலா மாதிரி ஒரு டெபியூட் ஹீரோ இருக்கும்போது கதை மூலமாக நம்ம எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி எவ்வளோ சுவாரஸ்யமான எமோஷ்னலான கதையை கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணி ஒரு நல்ல எண்டிங் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ஒரு வயதான தம்பதிகளுக்கு உண்டான காதலை முன்னிறுத்தி போயிருப்பாங்க.
அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அண்ட் ஆடியன்ஸ்க்கு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கண்ணீரே வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான எமோஷ்னலான மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஒரு கட்டின பொண்டாட்டி எவ்வளோ முக்கியம், வயசானாலும் லவ் எவ்வளோ முக்கியம், அந்த காதல் காட்சிகள் மூலமாகவே டைரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஸோ இது மூலமாக டைரக்டர் ஷெரீஃப் அவர்களுக்கு நம்ம ஒரு தனிப்பட்ட பாராட்டுகளே கொடுத்தாகணும். பாலா மாதிரி ஒரு ஹீரோவை ஹேண்டில் பண்ணும்போது அவருக்கு என்ன மாதிரி சப்ஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணி ஒரு சூப்பரான கதைக்களம் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், எங்கேயுமே ஆபாசமோ வல்காரிட்டியோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப அழகாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு சிறப்பான பாராட்டுகள். அண்ட் அடுத்தபடியாக நம்ம படத்தோட கதாநாயகன் பாலா பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் கேபிவேல அவர் காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணி பார்த்துருப்போம், ஆங்கர் பண்ணி பார்த்துருப்போம். இந்த படத்தில் பார்த்தோம்னா ஒரு ஃபுல் பர்ஃபார்மராக களமிறங்கிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டான்ஸாக இருக்கட்டும், ஓப்பனிங்லேயே ஒரு சாங் ஒன்று வச்சுருக்காங்க, என்ட்ரி சாங் மாதிரி, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆக்ஷன் காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க, காதல் காட்சிகளாக இருக்கட்டும், இந்த எல்லா பக்குவத்துலேயுமே சூப்பராக நடித்து ஒரு நல்ல பர்ஃபார்மராக இந்த படத்தை மூலமாக வந்திருக்காரு. அண்ட் அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஃபிட்னஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே அவர் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஒரு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான நடிப்பு. அவர் முதல் படம் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர், என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அண்டு ரொம்பவே அழகான நடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவர் போடக்கூடிய வழக்கமாக அவரோட பாணி ஒன்று இருக்கும்ல, இந்த ஒன்லைன் கவுண்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அதுவுமே இருக்குது. காதல் காட்சிகளை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ வருங்காலத்தில் நிறைய இயக்குநர்கள் அவரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லணும். ஸோ அந்தளவு பாலா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய சூப்பரான ஹீரோ. அண்ட் வருங்காலத்தில் ரொம்ப அருமையாக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபீமேல் லீடாக நமிதா அவர்கள் பண்ணியிருக்காங்க, நமிதா கிருஷ்ணமூர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க, சில படங்களையும் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அந்த வகையில் அவங்க முன்னாடி பண்ண ரோலை கம்பேர் பண்ணும்போது இந்த காந்தி கண்ணாடி படத்தில் அவங்களுக்கு ரொம்ப அருமையான ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட்டாக வருவாங்க, பாலா கூட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் த்ரூ அவுட்டாக வருவாங்க. ஸோ ரொம்ப அருமையான ரோல் அவங்க ஆக்சுவலி. சேம் அது அவங்களுக்கும் இந்த படத்தில் நல்ல ஸ்கோப் இருக்குது. எமோஷனல் காட்சிகள் அவங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க, அழுகக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும். அண்ட் லாஸ்ட்டாக செகண்ட் ஹாஃபில் ஒரு மலையில் பேசக்கூடிய சீன் வரும், அதுவாக இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா காட்சிகளையுமே நமிதா அவர்கள் ரொம்ப அருமையான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் பாலா கூட அவங்களோட பேர் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எக்ஸலண்ட் ஜாப் நமிதா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொருத்தரை பற்றி நம்ம மிக முக்கியமாக பாராட்டி ஆகணும். அது யாருன்னா நம்மளோட இன்னொரு அந்த காந்தி அப்படின்ற ரோல் பண்ணியிருக்கக்கூடிய பாலாஜி சக்திவேல் சார். ஒரு இயக்குனர் அவர். இந்த இப்போ சமீபத்திய படங்களில் அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அந்த வகையில் இந்த காந்தி கண்ணாடி படத்தில் அந்த காந்தி ரோலை ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான ரோல் அவர் ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் பாலாவுக்கு ஈக்குவலான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் த்ரூ அவுட்டாக வருவார், கதையே அவர் மேலே தாங்கி தான் போகும். அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அவர். செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி பண்ணியிருப்பார். அவரோட ஒய்ஃப் எவ்வளோ முக்கியம், வயதானாலும் காதல் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற மாதிரி விஷயங்களில் அவர் ரொம்ப அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி ஒரு இன்னசென்ட்டான முதியவர், ஒரு வயதான தம்பதிகள்கிட்ட என்ன காதல் இருக்குமோ அதை தன்னோட நடிப்பு மூலமாக அவர் அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். ரொம்ப சூப்பரான ஒர்க். ஸோ அவருக்கும் பாராட்டுகள். அண்ட் இசை பற்றி நம்ம பாராட்டி ஆகணும். மியூசிக் பார்த்தோன்னா விவேக் மெர்வின் அவர்கள் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சாங்ஸாக இருக்கட்டும், டூயட்டாக இருக்கட்டும், இந்த லாஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு சோக பாடல்கள் இருக்குது செகண்ட் ஹாஃபில், அந்த பாடலாக இருக்கட்டும், எல்லாமே அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த தேவா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. நம்ம மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர் ஒரு சாங் பாடியிருக்காரு. எக்ஸலண்ட்டான சிங்கிங், நல்ல பிஜிஎம்ஸ், சோகமான இடங்களில் சோகமான பிஜிஎம், ஒரு சீனை எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ த்ரூ அவுட்டாக பார்க்கும்போது கேமரா அண்ட் எடிட்டிங் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆஸ் அ ஹோல் ஸ்கிரிப்டாக ஹோல் மூவியாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் படத்தை தேட்டருக்கு போய் பாருங்கள். தேட்டருக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படத்தில் என்ன ஒர்க் ஆகிருக்கு, ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.